The panel discussion is titled Modern Tamil Writing Poetry. I now request the moderator to take over the session. Over to you, sir. Thank you. நண்பர்களே, ஒரு மதிய உறக்க வேளையில் உங்களை கவிதையை பற்றி பேசுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். இங்கு 4 தமிழின் மிக முக்கியமான கவிஞர்களோடு ஒரு இளம் கவிஞனாக நானும் இங்கே அமர்ந்திருக்கிறேன். மொத்தம் 45 நிமிடங்கள் கொடுத்திருக்கிறார்கள். 5 பேரும் இந்த 45 நிமிடத்திற்குள் பேசி முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். நாங்கள் முதலில் ஒரு ஆளுக்கு ஒரு 5 நிமிடம் எங்களுடைய சில பொதுவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பிறகு நீங்கள் கேள்விகள் எழுப்பலாம். முடிந்த வரைக்கும் இந்த செஷன் ஒரு மீனிங்ஃபுல்லாக மற்ற செஷன்ஸ் போலவே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியினுடைய மிகப்பெரிய சிறப்பே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அமர்வுகள் தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது தான். அதற்காக இங்கு நம்முடைய பொதுநூல்துறை இயக்குனர், இணை இயக்குனர், அதே போல் பாடநூல் கழக இணை இயக்குனர் உள்ளிட்ட நம்முடைய இந்த ஏற்பாடுகளை செய்த அனைவருக்கும் முதலில் நாம் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு சர்வதேச புத்தக கண்காட்சியில் தமிழ் இலக்கியம் தொடர்பான அல்லது தமிழினுடைய உலகத்துடனான இலக்கிய பரிவர்த்தனைகள் தொடர்பாக ஒரு ஆழமான பேச்சுக்கள் இடம்பெற வேண்டும் என்பது ஒரு பெரும் விருப்பமாக இருந்தது. இன்றைக்கு ஒவ்வொரு அமர்வுமே மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கு மகிழ்ச்சியுடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நண்பர்களே, தமிழ் கவிதை என்று வருகிற போது நாம் இங்கு தமிழ் கவிதையை பற்றி எப்படி பேசினாலுமே தமிழ் கவிதைக்கு பல பாதைகள் இருக்கின்றன. அந்த பாதைகளிலிருந்து நாம் தமிழ் கவிதை என்கிற ஒரு பொதுவான கருத்துருவாக்கத்தை உருவாக்குவது சவாலான ஒரு விஷயம். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மரபு அல்லது ஒரு குறிப்பிட்ட வடிவம் என்று நாம் தமிழ் கவிதையை வரையறுக்க இயலாது. அது சங்ககாலம் தொட்டே அப்படித்தான் இருந்திருக்கிறது. இந்த பல்வேறு போக்குகளினுடைய கவிதையியல் சார்ந்த விஷயங்களை நாம் புரிந்து கொள்வதற்கும் அவற்றை தெளிவாக பாகுபடுத்துவதற்குமான கருவிகள் நமக்கு தேவை. அப்படி பார்க்கிற போது தமிழில் பல மாற்றங்கள் தொடர்ந்து தமிழ் கவிதையில் இந்த நூற்றாண்டு நவீன கவிதையில் நடந்திருக்கின்றன. இந்த மாற்றங்கள் எத்தகையதாக இருந்திருக்கின்றன? இதில் 2 அம்சங்கள் இருக்கின்றன. 2 அல்ல 3 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, நவீன கவிதைக்குள்ளாக சங்க இலக்கியத்தினுடைய தாக்கம், சங்க இலக்கிய மரபினுடைய தாக்கம் நவீன கவிதையை எவ்வாறு அதனுடைய மொழியில் செல்வாக்கு செலுத்தி வந்திருக்கிறது. இன்னொன்று, நம்முடைய நாட்டார் மரபுகள் அல்லது நம்முடைய கிராமிய பண்பாடு, இது சார்ந்த விஷயங்கள். இது நவீன கவிதையை எப்படி ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது அல்லது அதனுடைய பாடுபொருள்களில் மிக முக்கியமாக இருந்திருக்கிறது. 3ஆவதாக, மேற்கத்திய கவிதைகள் அல்லது பிற மொழிகளிலிருந்து தமிழுக்கு வந்த கவிதைகள். அதை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, வெஸ்டர்ன் போயட்ரி என்று சொல்லக்கூடிய மேற்கு நாடுகளிலிருந்து வந்தவை. இன்னொன்று, ஜப்பான் போன்ற நாடுகள் அல்லது சீனாவிலிருந்து நமக்கு வந்த கவிதைகளினுடைய தாக்கம். அதாவது கீழத்தைய நாடுகளினுடைய கவிதைகள் நவீன தமிழ் கவிதையை எப்படி பாதித்திருக்கின்றன. இதெல்லாம் ஏன் இந்த விரிவான முன்னுரையை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால், ஒரு காலத்தில் கவிதையை பற்றி சுருக்கமான 2 தரப்புகள் தான் இருந்தன. ஒன்று வானம்பாடி மரபு என்பார்கள், இன்னொன்று எழுத்து மரபு என்பார்கள். இதே ஒரு கற்பனையான கட்டுக்கதை என்பது என்னுடைய கருத்து. கவிதையை மேலோட்டமாக புரிந்து கொள்வதற்காக இப்படி கருப்பு வெள்ளையாக 2 பக்கங்களை பிரித்து வைத்திருந்தார்கள். ஆனால் இதற்குள்ளாக நிறைய ஊடுபாவுகள் இருந்தன. அந்த ஊடுபாவுகள் என்ன என்பதை நாம் படித்தறிய வேண்டும். பொதுவாக நம்முடைய இலக்கிய விமர்சனம், கவிதை விமர்சனம் என்பது பெரும்பாலும் நம்முடைய மன விருப்பங்கள் சார்ந்தோ அல்லது பொத்தாம்பொதுவான அழகியல் சார்ந்த விமர்சனங்களாகத்தான் பெரும்பாலும் இருந்திருக்கின்றன. 90களுக்கு பிறகுதான் ஒரு நுண்ணரசியல் சார்ந்த அல்லது இலக்கிய கோட்பாடுகள் சார்ந்த விமர்சனங்கள் பெரும்பாலும் மேலெழுந்து வருகின்றன. நாம் இன்று ரசனை சார்ந்த விமர்சனங்களை கடந்து வந்துவிட்டோம். கவிதையை மேலும் மேலும் நுட்பமாக புரிந்து கொள்வதும் அந்த நுட்பமான எழுதப்பட்ட கவிதைகளை அதற்குரிய இடத்தில் வைத்து பார்ப்பதும் மிக மிக முக்கியம். இந்த இடத்தில் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது. அது என்னவென்று சொன்னால், தமிழ் சமூகத்தில் கவிதையினுடைய இடம் என்பது இன்றைக்கு என்ன, அல்லது நவீன கவிதையினுடைய இடம் என்பது என்ன? இன்னொன்று, உலக அரங்கினில் நவீன தமிழ் கவிதையினுடைய இடம் என்ன? இந்திய மொழிகளில் நவீன கவிதை தனக்குரிய, தமிழில் எழுதப்பட்ட நவீன கவிதைகள் தனக்குரிய இடத்தை பெற்றிருக்கின்றனவா? அப்படி பெறவில்லை என்று சொன்னால் அதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது, அல்லது என்ன காரணிகளை அதற்கு நாம் கண்டறிவது? ஏனென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தேசிய அளவிலான பல கவியரங்கங்கள், கருத்தரங்குகள் இதிலெல்லாம் பங்கேற்றவன் என்ற முறையில்
இந்திய மொழிகளில் நவீன கவிதை அடைந்த உச்சங்களை வேறு எந்த இந்திய மொழியும் அடையவில்லை என்பதை என்னால் உறுதிபட சொல்ல முடியும். இன்னொன்று, பிற மொழிகளிலிருந்து பிற இந்திய மொழிகளிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட கவிதைகளை எடுத்துக்கொண்டால் கூட தமிழ் கவிதை மிக மிக உச்சமான ஒரு இடத்தில் இருக்கிறது என்பதை என்னால் சான்றுகளுடன் உறுதிபட கூற முடியும். அவர்கள் மொழியினுடைய ஒரு மிகச்சிறந்த இந்திய மொழிகளினுடைய கவிஞர்களை விட ஒரு புதிதாக எழுத வருகிற ஒரு இளைஞர் கூட தமிழில் அந்த மொழியினுடைய உச்சத்தை அடையக்கூடிய நிலையை நாம் எளிதாக பார்க்க முடிகிறது. ஆனால் தமிழ் கவிதையினுடைய இடம் உலக அளவில் அல்லது இந்திய அளவில் எங்கே இருக்கிறது என்ற கேள்வியைத்தான் இந்த அரங்கில் நான் முன்வைக்க விரும்புகிறேன். அந்த வகையில் இந்த அமர்வை தான் தொடங்கி வைத்து முதலில் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்களிடம் என்னுடைய முதல் கேள்வியை வைக்கிறேன். தமிழ் கவிதை, கடந்த நவீன தமிழ் கவிதை, நீங்கள் நீண்ட காலமாக இந்த மொழி களத்தில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நவீன கவிதை அடைந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், முக்கியமாக 80களுக்கு முன்பு 80களுக்கு பிறகு என்ன முக்கியமான மாற்றங்களை நவீன தமிழ் கவிதை அடைந்திருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் பார்வையில் அந்த மாற்றங்களை எப்படி மதிப்பிடுகிறீர்கள்? நண்பர்களே, நான் இங்கு வந்திருப்பதனுடைய நோக்கமே ஏதாவது தெரிந்து கொண்டு போகலாம் என்றுதான், எதையும் தெரிவிப்பதற்காக அல்ல. என்னால் கவிதை என்பதை தெரியாமல் இருப்பதுதான். நெருடாவை ஒரு முறை சந்தித்து கேட்டார்கள், நீங்கள் எந்த கோட்பாட்டு அடிப்படையில் கவிதை எழுதுகிறீர்கள், எந்த இசத்தை சார்ந்து எழுதுகிறீர்கள் என்று. அவன் சொன்னான், எனக்கு எந்த இசமும் தெரியாது, எந்த இசத்தையும் பின்பற்றி எழுதுவது இல்லை. நீங்கள் முதலில் கவிதை எழுதுங்கள், அதற்கு பிறகு அது ஏதாலும் ஒரு இசத்தின் வசப்படுத்த முடியுமா என்று பார்க்கலாம் என்று சொன்னான். நோபல் பரிசு வாங்கின போது அவன் பேசிய பேச்சில் கூட, எனக்கு பின்னால் வருகிற கவிஞர்களுக்காக நான் எதுவும் வழிகாட்டுதல்களை எழுதவில்லை, எழுத்தில் அவர்களுக்கான நெறிமுறைகளை வகுக்கவில்லை. ஏனென்றால் கவிதையை பற்றி அப்படி எளிதாக வரையறுத்து விட முடியாது. அகஸ்டஸ் என்பவன் சொல்லுவான், கவிதை என்ன என்று கேட்டால் அதை பற்றி கேட்காத போது அதை பற்றி நன்றாக தெரிகிறது, கேட்டால் ஒன்றும் தெரியாமல் போய்விடுகிறது. இந்த கவிதை மனுஷபுத்திரன் அவர்கள் சொன்னது போல மாறிக்கொண்டே தான் வரும். அது இயல்பானது, உயிரியக்கமாக இருப்பது. ஒரு வகையில் பார்த்தீர்களானால் டார்வினுடைய அந்த கூர்தலற கொள்கை இருக்கிறதே, அந்த கொள்கை உயிரினங்களுக்கு மட்டும் உரியது என்று நாம் சொல்ல முடியாது என்று சொல்லுவோம். டார்வினுடைய கோட்பாடு என்று கேட்டால் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், வாழ்தலுக்கான போராட்டம், தகுதியும் வலிமையும் உடையது மிஞ்சி வாழ்கிறது என்று. இந்த பரிணாம கோட்பாட்டின் அடிப்படையில் பார்த்தீர்களானால் நாம் பல கவிதைகளை விட்டுவிட்டோம், பல யாப்புகளை விட்டுவிட்டோம். காரணம், யாப்பு என்பது காலந்தோறும் மாறிக்கொண்டே வளர்ந்து கொண்டே வருவது. இப்போ யாரையாலும் ஒரு கவிஞரை பார்த்து தரவு கொச்சை கழிப்பான்னா என்னன்னு தெரியுமா, அம்போதரங்க ஒத்தாழிசை கழிப்பானா என்னன்னு தெரியுமா எழுதுவீர்களான்னு கேட்டால் அவர் அதை பற்றி படித்திருக்கவும் மாட்டார், அது எழுதியதை பார்த்துருக்கவும் மாட்டார். கவிதை கிடைத்திருக்கோம். அப்போ அந்த கவிதை நீங்கி போகிறது. தமிழில் ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, வெண்பா என்ற பாக்கள், இந்த பாக்களுக்கு பிறகு அந்த பாக்களினுடைய போதாமையினால் பாக்களுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்பதனால் தாழிசை, துறை, விருத்தம் என்ற அமைப்புகள் தோன்றின. இந்த தாழிசை, துறை, விருத்தம் என்று வருகிற போது தாழிசையும் துறையும் இருந்த இடமே தெரியவில்லை. காவியங்களிலே அங்கங்கு சிலப்பதிகாரம் போன்றவற்றிலே தலை காட்டும்.
எனவே அப்படி இல்லாமல் கொஞ்சம் தாக்கு பிடித்து 20ஆம் நூற்றாண்டின் எல்லையை தாண்டியும் இருந்த ஒரே ஒரு பழைய யாப்பு முறை என்றால் விருத்தம் என்ற ஒன்றுதான். விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன், அவர் வெற்றி இவர் பெற்றார் என்னை போல என்று சுரதா பாரதிதாசனை பற்றி பாடுவார். எனவே இந்த ஸ்ட்ரகிள் போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். இன்னும் 20 ஆண்டு 30 ஆண்டு போனால் இக்காலத்தில் எழுதப்படுகிற நவீன கவிதைகள் விமர்சனத்திற்குள்ளாகும், விலக்கப்படும், கைவிடப்படும். அப்பொழுது ஒரு வகையான போக்கு வந்து நிற்கும். அது என்ன என்று கணிக்க முடியாது. ஏன்னா கவிதை என்பது இன்னதுதான் என்று சொல்ல முடியாது. தொல்காப்பியம் கூட என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், எழுத்து முதலாய் ஈண்டிய அடியால் குறித்த பொருளை முடிய நாட்டல் யாப்பென மொழிபே என்று சொல்ல. யாப்பென்றால் பொருள்தான் முக்கியமானது. அந்த பொருளை தெரிவிப்பதற்கான எழுத்து முதலாக எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்பனவெல்லாம் நின்று அதுக்கு உதவி செய்யும் என்று சொல்வார்கள். இவையல்ல கவிதை. எழுத்தல்ல கவிதை, அசையல்ல கவிதை, சீரல்ல கவிதை, அடியல்ல கவிதை, தொடையல்ல கவிதை. இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு எது நம் கைக்கு கிடைக்கிறதோ, எந்த கருத்தை அந்த கவிதை நமக்கு வழங்குகிறதோ அதுதான் கவிதை என்று தொல்காப்பியர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். இப்பொழுது கூட ஒரு கருத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். உலக முழுமையுமான கவிதை வடிவம் எது? இன்று ஐரோப்பிய மொழிகளிலே, ஆப்பிரிக்க மொழிகளிலே மொழிபெயர்க்கப்படுகிற கவிதைகள் எல்லாம் எந்த யாப்பு வடிவத்தில் மொழிபெயர்க்கப்படுகின்றன? நம்ம வெண்பாவில் மொழிபெயர்ப்போமா, ஆத்திரிப்பால் மொழிபெயர்ப்போமா, கலிப்பால் மொழிபெடுமா, வஞ்சிப்பால்? எல்லாமே யாப்பில்லாத யாப்பில் தான் என்று மொழிபெயர்க்கப்படும். இப்போ இருக்கிற யூனிவர்சல் ஃபார்ம் ஆஃப் போயட்ரி என்னன்னு கேட்டீங்களானால் ஃபார்ம்லெஸ் ஃபார்ம், வடிவமற்ற வடிவம்தான் இன்றைய உலக பொது யாப்பு மரம். எல்லாருடைய கவிதைகளும் ஷெல்லி தானாலும், கீட்ஸ் தானாலும், வேர்ட்ஸ்வர்த் தானாலும், கோல்ட்ஸ்மித் தானாலும், விட்மன் தானாலும் எல்லாமே இன்று தமிழில் எப்படி வருதுன்னா அந்த ஃப்ரீ வெர்ஸ் என்று சொல்லக்கூடிய வரும் காரணம் ஆங்கிலத்திலும் அப்படித்தான் மொழிபெயர்ப்பு இருக்குது. இந்த மொழிபெயர்ப்பு என்று பெறுகிற போது பிற மொழிகளில் இருப்பதை மொழிபெயர்ப்பது என்பது நிச்சயமான தேவை. ஆனால் பிற மொழிக்குள்ள யாப்பிலேயே நாம் கொண்டு வர முடியுமா? ஹைக்கூ கொண்டு வருகிற போது கூட ஹைக்கூனுடைய யாப்பு முழுக்க அவர்களுடைய ஓசை அமைப்புக்கேற்ற அசை அமைப்புடையதில் நாம் எழுதுவது. எனவே கவிதை என்பது தன்னை தக்க வைத்து கொண்டே வரும் காரணம் அப்போதைக்கு அப்போது இலக்கணம் நெகிழ்ச்சி உடையதாக இருப்பதுதான். நன்றி ஐயா. நீங்கள் உங்களுடைய ஆரம்ப கட்ட கருத்துக்கள் கவிதையை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படையான கருத்துக்களை நீங்கள் வழங்கினீர்கள்.